இந்த கல்வெட்டத்தை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 2500 3000 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கலாம். பெருங்காற்று எங்களை தூக்கிட்டு போற ஒரு காத்துல இருக்கும். கல் பதுக்கையும் கல் குவையும் ஒன்றா சேர்த்து இருக்கிற இந்த சைட்டு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான சைட்டாக தான் கருதுகிறேன். பரியல் கிரவுண்டாக இருக்கிறதுனால கேபிடேஷன் சைட்டு இந்த பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் இருக்கு. இது மண்மரபு நேயர்களுக்கு முதலாக அறிமுகப்படுத்துறோம். மண்மரபு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம் தெரியுங்களா? காற்று ஆலைகளோட சுற்றி இருக்கிற ஒரு அருமையான ஒரு இடத்துல, ஆளை தூக்கிட்டு போகிற காற்று அடிக்கிற அந்த இடத்துல எதுக்கு இங்கே வந்திருக்கோம் தெரியுங்களா? இந்த இடத்துல பெருங்கற்கால ஈம சின்னங்கள் பார்க்கலாம். வட்ட வட்டமாக இருக்கிற சின்னங்கள் அதிகம்லாம் இருக்குது. இதை நமக்கு ஆங்கிலத்தில் கேரிங் சர்க்கிள் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற அந்த சின்னங்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் நினைக்கிறேன் நம்ம ஐயாவோட ஒரு பேட்டி எடுக்கலான்னு, அவருடைய பற்றி இந்த தகவல் சொல்லலாம்னு நினச்சா இந்த காற்றுல உங்களுக்கு எதுவுமே கேட்காது. நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது காற்று கேட்கல அப்படின்வீங்க. அதனால் ஒரு காற்று கொஞ்சம் குறைவான ஒரு இடத்துல ஐயாவை பேச சொல்லுவோம். முதல்ல நீங்கள் இந்த சைட்டை நம்ம பார்த்து அதை உங்களுக்கு காமிச்சிடுறோம். ஏன்னா இது புதிதாக அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு முனைவர் ஜெகதீசன் ஐயா சார் சொன்னாங்க. இது அவருக்கு முதன்கண் நம்ம ஜெகதீசன் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். இது மண்மரபு நேயர்களுக்கு முதலாக அறிமுகப்படுத்துகிறோம். இதை நீங்கள் பாருங்கள். நம்ம அவருடைய பேட்டியெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்மளோட முனைவர் ராஜலட்சுமியை நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நம்ம வந்திருக்கக்கூடிய இடத்துக்கோட ஊர் பெயர் என்னங்க ஐயா? இந்த ஊர் அமைஞ்சிருக்க இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் அக்கநாயக்கன் பாளையம் என்ற ஒரு சின்ன வில்லேஜ். அந்த வில்லேஜில் கோவா கள்ளிமேடுன்னு இடம் இப்போ நம்ம சொல்கிற இடம். ஏன்னா அந்த ஊரில் இந்த இடத்துக்கு பேர் கோவா கள்ளிமேடுன்னு சொன்னால் தான் அந்த இடத்துக்கு தெரியுது. ஏன்னா அந்த வில்லேஜை விட்டு கொஞ்சம் தூரம் அவுட்டரில் இருக்குது. இந்த மேட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஓடை ஓடுது, ஓடு. அந்த ஓடை நீரோடை ஆட்டோடையாக இருக்கும் போல இருக்கு, ஓடிட்டுருக்கு. ஏன்னா அந்த ஓடையை ஒட்டி இருக்க இடமெல்லாம் மற்ற இடமெல்லாம் கொஞ்சம் வறட்சியான இடமா இருந்தாலும் இந்த ஓடை இருக்க இடம் மட்டும் நல்ல செழுமையாக இருக்குது. இந்த மேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட கல்வெட்டங்கள் காணப்படுகிறது. இது கல் பதுக்கை என்று இது வேற வகையை சேர்ந்த ஒரு பெருங்கல் சின்னம். இதில் இந்த சிஸ்ட் கல்வெட்டங்கள் நிறைய பார்க்க முடியுது. பெரும்பகுதியான ஒரு மேட்டான இடமா இருக்கிறதுனால இது வரைக்கும் இந்த இடத்த என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருக்காங்க. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு பின்னாடி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பெருங்கல் சின்னமாக இந்த இடம் இருக்குது. இது எவ்வளோ காலத்துக்கு இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் நமக்கு கடைசி நேரத்தில் இப்போ தான் சமீபத்தில் பத்திரிகைகளில் வெளிவந்தது. இந்த மாதிரி இந்த இடத்துல
கோவை அரசு கல்லூரியுடைய பேராசிரியர் ஒருத்தர் இந்த இடத்த பற்றி பத்திரிகைக்கு தகவல் கொடுத்தாரு. அவங்க போட்டிருந்தாங்க. நானும் வந்து உடனே பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்க்க முடியல. இன்றைக்கி இந்த சந்தர்ப்பம் உங்கள் மண் மரபு அறக்கட்டளை மூலமாக நிறைவேறி இருக்குது. உண்மையில் மகிழ்ச்சி தான். அதுலேயும் எங்கள் இயக்குனர், பழைய இயக்குனர் மேடத்தோடு வந்து வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. புதிய ஆய்வாளரும் எங்கள் கூட சேர்ந்துருக்காங்க. அதுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் இது பழையவங்களோட புதியவங்களோட தகவல் போய் சேர்றது தான் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க தான் பின்னாடி இனி வர்றவங்கள பாதுகாக்கிறது, பிற்கால சந்தையினர்கிட்ட கொண்டு சேர்க்குற வேலையெல்லாம் அவங்களுடைய பொறுப்பு. இந்த முக்கியமான இடத்துல இதை பற்றி இந்த பகுதி மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸை உண்டாக்கி இதனுடைய முக்கியத்துவத்தையும் இதனுடைய சிறப்பையும் வந்து இந்த பகுதி மக்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்த வந்து அழிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அது மாதிரியான ஒரு இடத்த, ஏன்னா இந்த இடத்த பற்றி ஒன்றுமே தெரியல, எங்கேயும் போர்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் கண்டுபிடிச்சி வர்றதே பெரிய கஷ்டப்பட்டு தான் வந்து சேர்ந்தேன். ரொம்ப அருமையான இடம். ஏன்னா இந்த பகுதியில் அந்த பள்ளம் இருக்கும்போதே தெரியும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மெகலித் சைட் இருக்குதுன்னு தெரிஞ்சது. ஏன்னா அவ்வளோ அருமையான செழுமையான இடத்துல இருந்திருக்கு. கண்டிப்பாக இது வந்து பரியல் கிரவுண்டாக இருக்கிறதுனால கேபிடேஷன் சைட்டு இந்த பக்கத்தில் இன்னும் பக்கத்தில் இருக்குது. அதை இன்னும் ஆய்வு செய்தால் இன்னும் வந்து இந்த பகுதியினுடைய பண்டைய வரலாறுகள் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி இடங்களே வந்து இப்பகுதி மக்களும் சரி, இங்கே இருக்கிற இளைஞர்களும் சரி, இதை வந்து அரசுக்கோ மற்றபடி இப்போ நிறையா தன்னார்வ அமைப்புகள் நிறையா வந்துடுச்சு. இந்த அமைப்புகள் மூலியமாக உலகுக்கு அந்தந்த பகுதியுடைய சிறப்புகளை வெளியே கொண்டு வந்தால் நம்மளுடைய பழைய பண்பாடு, முழுமையான பண்பாடு வெளியே தெரிவதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருங்காற்று எங்களை தூக்கிட்டு போகிற ஒரு காற்றுல இருக்கும். இப்போ மணி வந்து 1 மணி, நம்ம வந்து உச்சி வெயிலில் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வெயிலே தெரியலை. அந்த அளவுக்கு இந்த காற்று வந்து, ஆனால் இந்த காற்று இன்னொரு செய்தியும் செய்யும். இப்போ தெரியாது, உடம்பு வலியையும் உண்டாக்கிவிடும் பிற்காலத்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்லை நம்ம வீட்டில் போய் படுக்கும் போது. இருந்தாலும் வெயிலே தெரியாத மிக அருமையானது. இதெல்லாம் வந்துட்டு கீழே இருக்கும்போது இந்த நம்ம உட்கார்ந்துட்டு நிக்கிற இந்த இடம் மட்டும் மேடா இருக்கும்போது இது ஒரு பெரும் யாரோ ஒரு தலைவனுக்கான உருவாக்கப்பட்டதா இருக்கலாமா? பெரும் தலைவர்களுக்குள்ளே இடமா இருந்துச்சுன்னா இந்த கல்வெட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மென்கீர் நெடுநிலை நடுகள் அது மாதிரியான ஒரு சிம்பத்தி இருக்கும். அது மாதிரியெல்லாம் அது வெளியே தெரிகிற அளவுக்கு ஒன்று இந்த சிஸ்டம் வந்து பெருசாக இருக்கணும், இல்லை மென்கீர் இருக்கணும். அப்படின்னு தான் இதனுடைய தலைவன் சொல்லலாம். பட் தலைவனாங்கிறத திரும்ப நம்ம எஸ்கவேட் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா மோரர்லெஸ் வட்டமெல்லாம் இதுக்கும் அதெல்லாம் ஒரே மாதிரி தான், வட்டமெல்லாம் வித்தியாசம் இல்லாமல் இருக்குது. பட் ஹைட்டாக இருக்கிறனால முதல்ல ஆரம்பிக்கும் போது இதை பெருசாக வச்சுட்டு அப்புறம் அதோடைய மனிதனுடைய இறப்புக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சருவில் கொண்டு வந்துருக்காங்க. உடுமலையில் ஒரு ஜியாலஜிஸ்ட் ப்ரொஃபஸர் கிறிஸ்டன் நினைக்கிறேன், திருப்பூர்காரர். அவர் தூத்துக்குடி காலேஜில் வேலை பார்த்தாரு, ஜியாலஜிஸ்ட் ப்ரொஃபஸர். அவர் தான் சொன்னார், உடுமலையில் இருக்கிற கல் கிட்டத்தட்ட 30-50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து கொண்டு வந்து இந்த கல்லை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருந்து அந்த பெரிய கல்லை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு அவரே தெரியலன்னு ஆச்சரியப்பட்டார். அது மாதிரி இந்த கல் கீழே இருக்க கல்லை பார்த்தா தான் நம்ம முடியும். இது ஜியாலஜிஸ்ட் யாராச்சும் கேட்டுக்கிட்டு இந்த கல்வெட்டத்தை பொறுத்தளவே கிட்டத்தட்ட 2500 3000 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கலாம். ஏனென்றால் இதில் வந்து மற்ற இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா கீழே இருக்கிற பொருள் ஆன்டிகுட்டிஸ் எல்லாம் வெளியே கிடக்கும். நாங்கள் சர்ஃபேஸ் கலெக்ஷனில் கண்டுபிடிக்க முடியும். இதில் சர்ஃபேஸ் கலெக்ஷன் ரொம்ப கம்மி, எந்த பொருளுமே இது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படலை. அப்படி என்றால் அந்த பொருள்கள்லாம் அப்படியே டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்குது.
இதை அகழாய்வு பண்ணால் இன்னும் கொஞ்சம் இதை பற்றி தெளிவான ஒரு முடிவுக்கு வரும். அரசுக்கு கொண்டு செல்வோம் இதை பற்றிய ஒரு அகழாய்வு செய்வதற்கான ஒரு இடம் என்று அரசுக்கு இதை கொண்டு செல்வோம். அது வரைக்கும் மற்ற இடத்துல பாதுகாக்கிற மாதிரி இதையும் பாதுகாத்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு 3000 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு நாகரிகமான இடமாக இந்த இடம் திகழ்ந்திருக்கிறது என்பது நமக்கு இந்த கல்வெட்டத்தின் மூலம் தெரிய வருகிறது. மேற்கொண்டு அகழாய்வு செய்தால் இதனுடைய தனிச்சிறப்புகள் வெளிவரும். வகை தான் மேக்ஸிமம் இருக்கும். 2-3 வெரைட்டி இருக்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப ரேர். இங்கே வந்து 2 வெரைட்டியுமே இருக்குது. கல் பதுக்கியும் இருக்குது, கல் குவையும் இருக்குது. என்ன எனக்கு ஒரு டவுட்னா, இதை வந்து சில ஆய்வாளர்கள் வந்து ஒவ்வொருடைய அந்த குழுவுடைய பண்பாடாக இருக்கும். அதாவது கல் பதுக்கையை ஒரு குழு பயன்படுத்தியிருப்பாங்க, கல் திட்டையை ஒரு குழு பயன்படுத்தியிருப்பாங்க, கல் குவையை ஒரு பகுதி மக்கள் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சந்தேகத்தை ஏற்கனவே ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா இதில் வந்து கல் பதுக்கை முன்னாடி இருக்குது. ஏன்னா ஹையஸ்ட்டில் வந்து கல் பதுக்கை தான் இருக்குது. கீழே சரிவான இடங்கள்ல தான் கல் குவை இருக்குது. அதனால் ஏற்கனவே இதில் இருந்த பழமையாக முன்னாடி இருந்தவங்க கல் பதுக்கியாகவும் கொஞ்சம் பின்னாடி வந்து கல் குவையும் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு என்னுடைய சந்தேகம், என்னுடைய கருத்து. இல்லை, 2 இதையும் பண்பாடு உள்ளவங்க இருக்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா 2யுமே ஒரே நேரத்தில் பயன்படுத்த மாட்டாங்க. 2 பண்பாடு இல்லை, இவங்க இருந்துட்டு இந்த இடத்த விட்டு மைக்ரேஷன் ஆனதுக்கு பின்னாடி இன்னொரு குழு வந்து இங்கே உட்காந்து அதை செஞ்சுருக்கலாம். இது 2 தவிர எனக்கு வேற இது கால வேறுபாடுக்கு முற்பட்டது பிற்பட்டதாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப வித்தியாசம் இருக்காது. ஏன்னா பெருங்கற்கள் சின்னத்தில் ரொம்ப வருஷம்லாம் ரொம்ப கல்குவைக்கும் கல்பதிக்கும் ரொம்ப வித்தியாசமெல்லாம் கிடையாது. கல்ச்சர் ஒன்று தான். பீரியடு வந்து அந்த ஃபாலோ பண்ணுறவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம், இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன வித்தியாசம்னா 100 வருஷம் 150 வருஷம் இருக்கும். நீங்கள் சொன்னதை வச்சுட்டு இப்போ நான் யோசனை பண்ண சொல்கிறேன். நீங்கள் கற்குவைகளில் நம்ம இந்த கல்லெல்லாம் பார்த்தோம், எங்கேருந்தோ கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜியாலஜிஸ்ட். இந்த மக்களுக்கு வந்து அது கொண்டு வரக்கூடிய ஒரு ஏதோ சக்தி இல்லையோ, இல்லை அவங்களுக்கு அது கொண்டு வரக்கூடிய அந்த பொருளாதாரம் இடம் தரவில்லையோ, இதெல்லாம் அதனால அவங்க வந்து இந்த அடுத்த லெவலில் அவங்க போகும்போது கற்குவையாகவும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமா? ஏன்னா இப்போ நீங்கள் அங்கே சொல்லும்போது அது ஏதோ கொண்டு வந்திருக்காங்க, அதை கொண்டு வந்தது இதெல்லாம் கொடுமனெல்லாம் சொன்னீங்க. ஸோ அது கொண்டு வரதுனால அந்த கொஞ்சம் நலிவடைந்து அந்த போகும்போது அது கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு இது இல்லாதனால அவங்க வந்து இந்த மாதிரி கற்குவைகளை வைக்கலாமா? ஏன்னா இதுக்கு கீழே கொஞ்சம் கற்குவைகள் இருக்கும், கல்கள் வந்து போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே தான் இந்த இதை வைப்பாங்க, அதனால இருக்கலாமோ அப்படிங்கிறது இது ஒரு ஐயப்பாடு. அவன் எதுவுமே ஆய்வுக்கும் ஐயப்பாடுக்கும் உட்பட்டதான். அடுத்த லெவலில் நமக்கு ஏதாவது கிடைச்சாதான் நம்மளால அதை வந்து அறுதியிட்டு சொல்ல முடியும், இல்லைங்களா? ஆமாம், சொல்லுங்க சார். அதாவது அடுத்த சான்றுகள் இதுக்கு சப்போர்ட்டாக வேற எந்த சான்றுகள் கிடைக்க நம்முடைய கருத்துக்களும் நம்மளுடைய ஆய்வு முடிவுகளும் மாறிக்கொண்டே இருக்கும். பெருங்கல் சின்னத்தில் ஏற்கனவே 3-4 வகை இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த சைட்டை பொறுத்தளவில் ஏற்கனவே கல் பதுக்கை மேலே பார்த்துட்டோம், கல் குவை இருக்குதா சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் ஒரு சின்ன கல் குவை, ரொம்ப அருமையாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது. இது அந்த இடத்தை விட கல்பதுக்கை விட கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இருந்தாலும் இந்த கீழே இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே இன்னும் கல்பதுக்கி இருக்குது. அதனால் இந்த கல் பதுக்கையும் கல்குவையும் ஒன்றா சேர்த்து இருக்கிற இந்த சைட்டு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான சைட்டாக தான் கருதுகிறேன். இந்த சைட்டை மேற்கொண்டு நம்ம ஆய்வு பண்ணால் தான் இதனுடைய சிறப்பு வெளிவரும். இது மாதிரி இடங்களை
தயவு செய்து எல்லாரும் இந்த இப்போ நிறைய வாட்ஸ்அப்பில் நிறையா வந்திருக்கு, அந்த மாதிரி அந்த குரூப்புகளில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அந்தந்த பகுதியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்து அதை பற்றியான விளக்கங்களை எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அதனுடைய சிறப்பு வெளிவரும். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம வந்து அக்கநாயக்கன் பாளையத்தில் இந்த கல் வட்டங்களை பார்த்துருக்குறோம். இது வந்து எந்த இடத்துலையுமே அதாவது அது எந்த வகையான பாதிப்புகளும் உள்ளாக்காமல் அப்படியே மக்கள் பார்த்து நம்ம இருக்கோம். ஐயா சார் சொன்ன மாதிரி இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சின்னம். ஆனால் இந்த மண்மரபு நேயர்கள் முன்னாடியே வந்து ஆணூரை பார்த்துருப்பாங்க. நம்ம காட்டும் போது ஆணூரில் இருக்கிற பெரிய பெரிய வட்டங்களை காமிச்சிருக்கோம். அந்த வட்டங்கள் வந்து மத்திய தொழில்துறை பாதுகாக்கப்பட்ட சின்னமாக இருக்கிறதுனால அதுவும் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் அது வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று இதுவும் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் தொல்லியல் ஆய்வாளர் அனைவருடைய ஒரு விருப்பமாக இருக்குது. அதனால் மண்மரபு நேயர்கள் அனைவருமே இதோடு எங்களோட இணைந்திருந்து இந்த மாதிரி நிறைய செய்திகளை பார்க்கறதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. வாங்க அடுத்தது நம்ம இன்னொரு காட்சியும் எபிசோடையும் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். எங்களோட இணைந்திருங்கள். வணக்கம். வசந்தி மேடமோட இந்த சைட்டில் இருக்கும். செம்ம காற்று, ஏங்கப்பா முடியெல்லாம் பறக்குது. நானே காணா போயிடுவோம். மணி சார் போக மாட்டேன். பாய்.